student, 12th standard chapter 2 exercise 2.8 sum number 4, if 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y, show that x by y plus y by x equal to 2 cos alpha minus beta. Second question, xy minus 1 by xy equal to 2y sin alpha plus beta. X power m divided by y per n minus y per n divided by x per m equal to 2y sin m alpha minus n beta. X power m y per n plus 1 by x per m y per n equal to 2 cos m alpha plus n beta னு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. இந்த 2 கண்டிஷன் ஃபார்ம் பண்ணி இந்த 4 ரிசல்ட் வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் எனி ஒரு ஈக்குவேஷன் வந்து ஜஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன வரும், சிமிலர்லி இதே சேம் பேட்டர்ன் தான் இருக்குது. இது எக்ஸ்ல இருக்குது, இது ஒய்ல இருக்குது, இது ஆல்பால பீட்டால சேம் ஃபார்மேட் தான். இது காசா, இது காஸ் டைம் தான். அப்போ இதை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், ரிமைனிங் அதே சிமிலர்லி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுனா 2 cos ஆல்பா ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ். எல்சி எடுத்துமா, எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ். எல்சி வந்து 1 எக்ஸ் எக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸுக்கு போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 2 cos ஆல்பா வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இந்த 2 cos ஆல்பா எக்ஸ் மட்டும் ஒன் சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 cos ஆல்பா இன்டு எக்ஸ் பிளஸ் 1. என்ன ஃபார்மேட் இருக்குது, ஜஸ்ட் இட் இஸ் ஏ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு எக்ஸ் குவாட்ரேட்டிக்ங்கிறது எக்ஸில் இருக்குது. ஓகே, அப்போ முன்னேறம் இது ஃபுல்லாக நமக்கு பியோட வேல்யூ, ஏ வேல்யூ பக்கத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் வரும் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இட் இஸ் ஏ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஏ வேல்யூ 1, பி வேல்யூ இது ஃபுல் வேல்யூ மைனஸோட எடுக்கணும், சி வேல்யூ 1 கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வரும் மைனஸ் பி ப்ளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதான் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. ஓகே, 2 cos ஆல்பா, ஓகேவா, பிக்கு என்ன வரும் மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் மிஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 cos ஆல்பா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 காஸ் பண்ணால் காஸ் ஸ்கொயர் ஆல்பா. பி ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ 1, சி வேல்யூ 1. ஓகே, டிவைட் பை 2a, ஏவுக்கு 1. ஸோ நெக்ஸ்ட் அதே சேம் 2 cos ப்ளஸ் ஆர் மிஸ் ரூட் ஆஃப் 4 cos ஸ்கொயர் 4 டிவைட் பை 2. ஓகே, நெக்ஸ்ட் 2 cos ஆல்பா ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, இந்த 2லேயே ஒரு மைனஸ் 4 காமனாக எடுத்தா என்ன வரும், 1 நான் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1, சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்கட்டும். இந்த காஸ் ஆப்போசிட் போனால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா கொண்டு போனால் அந்த மைனஸ் 4 காமனாக எடுத்தால் என்ன நமக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஃபார்முலா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மைனஸ் 4 × 1 மைனஸ் 4, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இப்போ மைனஸ் 4க்கு ரூட் மைனஸ் ரூட் வந்து வெளியே எடுத்தா ஐயா கன்வெர்ட் ஆகுது. ரூட் மைனஸ் 1 இல்லைன்னா ஐ வேல்யூ, 4 ரூட் எடுத்தா 2, அப்போ 2i. ரூட்டில் மைனஸ் வந்து கன்ஃபார்மாக ஐ தான், இமேஜினரி பார்ட். 2 ரூட் ஆஃப் இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், சைன் ஸ்கொயர் ஆல்பா டிவைடட் பை, ஓகே, 2. இந்த டைம்ஸ் அப்படியே இருக்கும், 2 இருக்கும். சைன் ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயரும் சைனு ரூட்டு கேன்சல் ஆகிடும், சைன் ஆல்பா. ஓகே, டிவைட் பை 2. இந்த 2 என்ன இங்கே 2 காமன் ஃபேக்டர் எடுத்தால் காஸ் ஆல்பா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் ஆல்பா டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும், காஸ் ஆல்பா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் ஆல்பா. ஜஸ்ட் நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், ஜஸ்ட் பாசிட்டிவ் தான் எடுக்க போகிறோம். அப்போ காஸ் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா நான் மைனஸ் டைம்ஸை ஒமிட் பண்ணிடலாம். ஜஸ்ட் மைனஸ் ஃபேக்டர் ப்ளஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இதே சிமிலர்லி இதே சேம் பேட்டர்ன் தான் இருக்குது. அதே மாதிரி வரும் நமக்கு இதை சால்வ் பண்ணனா வரும் ஒய் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் பீட்டா வரும். இதில் ப்ளஸ் மட்டும் கன்சிடர் பண்ணலாம், ஒய் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வெரிஃபை பண்ணலாமா, எக்ஸ் பை ஒய் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு ஒய் பை எக்ஸ். எக்ஸ் பை ஃபர்ஸ்ட் எக்ஸ் காஸ் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா பை ஒய் வேல்யூ காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா வேல்யூ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிவைட் இருந்தா இதோட கான்ஜுகேட்டில் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் டிவைல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும், அது வேல்யூ 1 ஆகிடும். ஓகேவா, சயின்ஸ் பார்த்துட்டா காசு பார்த்துட்டாலும் 1 ஆகிடும். ஓகே, அப்படி உனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு டிவைலுக்கு எத்தனா டிவைட் ஃபங்க்ஷன்ஸ்னா நமக்கு ஆல்பா மைனஸ் பீட்டா அங்கே ப்ளஸ் போட்டுங்க. ஓகேவா, டேரெக்டாக என்ன வரும், டிவைல் இருந்துச்சுன்னா என்ன வரும், ஆல்பா மைனஸ் மல்டிபிள் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுருக்கு. ஓகே, சேம் ஃபார்மேட் தான். ஓகே, அப்போ நாங்கள் நமக்கு டிவைல் இருக்குது. இப்போ காசு ஆல்பா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா. ஓகேவா, ஆர்குமெண்ட் ஆஃப் பண்ணால் நமக்கு இசட் நம்மனா நமக்கு இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா வரும் காஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா. ஏன்னா இது வரும் காஸ்
ஆல்பா மைனஸ் பீட்டா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி ஃபார்மேட் வரும். அதை டேரக்டாக காஸ் ஏ மைனஸ் பின்னு ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ லென்த்தாக தேவையில்ல, ஜஸ்ட் டிவைட் லென்த்னா வந்துட்டு ஆங்கிள் வேல்யூ மட்டும் மைனஸ் பண்ணிக்க. இது ஈக்குவேஷன் 1. ஜஸ்ட் ஒய் பை எக்ஸ்னு 1 டிவைட் பை எக்ஸ் பை இது அப்படி நான் ஒய் மேலே போய்டும் ஒய் பை எக்ஸ்னு கரெக்டாக. அப்போ அந்த ஃபார்மேட்டை இப்படி ஃபார்ம் பண்ணலாம் 1 பை எக்ஸ் பை ஒய். இது அப்படியே மேலே ஒய் மேலே போடும் எக்ஸ் அப்படியே இருக்கும். இந்த ரெண்டு சேம் ஃபார்மேட் தான். இப்போ 1 பை இந்த ஃபார்மேட் தான் வரும் காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன். இது அப்படியே இன்வெர்ஸ் மேலே போனோன்னா வரும், இங்கே மட்டும் மைனஸ் சிம்பிள் செல்சி டிவைலுக்கு மேலே போனால் இன்வெர்ஸாக மாறும், அப்போ மைனஸ் ஃபார்மேட்டாக மாறும். ஓகே, அப்போ காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் பர் மைனஸ் 1 ஆகும். மைனஸ் வந்து உள்ளார மட்டும் பண்ணலாம் காஸ் மைனஸ் தீட்டா நம்ம காஸ் தீட்டா சைன் மைனஸ் தீட்டா மைனஸ் முன்னாடி வந்துடும். அப்படி உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் மேலே போனால் இன்வெர்ஸாக மாறும், இங்கே இருக்குது சிம்பிளை மட்டும் மாற்றிடுங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க. ஓகே, இது ஈக்குவேஷன் 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் எக்ஸ் பை ஒய்யும் ஒய் பை எக்ஸும் ஜஸ்ட் அடிஷன் பண்ண நமக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன நமக்கு இந்த மைனஸ் ஐ சைன் ஆல்பா மைனஸ் பீட்டாவும் ப்ளஸ் இது கேன்சல் ஆகிடும். இது ஒரு சிங்கிள் டைம், இது சிங்கிள் டைம்னா 2 காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஓகே. செகண்ட் ரிசல்ட்னா யூஸ் பண்ண போகிறோம் எக்ஸ் ஒய் மைனஸ் 1 பை எக்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஓகே, எக்ஸ் வேல்யூ காஸ் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா, ஒய் வேல்யூ காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. 2 டைம்ஸ் எப்படி இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் தான் இப்போ சொன்னானே, இங்கே டிவைட் இருந்தால் மைனஸ் பண்ண சொன்னாங்க, மல்டிப்ளை இருந்தால் ப்ளஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. ஓகே, இது ஈக்குவேஷன் 3. அதே சேம் 1 பை எக்ஸ் ஒய் 1 பை எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்ண இந்த ரிசல்ட்டு இது அப்படியே மேலே போனால் அங்கே இருக்கிற சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க மைனஸ் ஐ சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. ஓகே, இப்போ 2 டைம்ஸ்னா 1 3 இது 3ன்னு எடுத்துங்க, இது 4th இது 4 என்ன 3லேருந்து என்ன 4 மைனஸ் பண்ணுறாங்க ஏன் எக்ஸ் ஒய் மைனஸ் 1 பை எக்ஸ். ஓகே, அப்போ மைனஸ் பண்ணாமுங்க இந்த டைம்ஸ் அப்படியே இருக்கும் நமக்கு. இந்த டைம்ஸ் வந்து மைனஸில் போனால் இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டாவும் மைனஸ் காஸ் ஆல்பா ப்ளஸும் கேன்சல் ஆகிடும். இது ஒரு சிங்கிள் டைம்ஸ் நான் 2i சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. ஓகே, அப்போ செகண்ட் ரிசல்ட்டும் ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சம் x per m by y per n minus y per n x per m equal to 2i sin m alpha minus n beta. Okay, first x power m y per n equal to x value தெரியும் cos alpha plus i sin alpha whole per m divided by y value cos beta plus i sin beta whole per n. Okay, இப்போ டி மாத்திரம் உள்ளார யூஸ் பண்ணலாம், ஏன்னா காஸ் ரியல் கரெக்ட் ஃபார்மேட் இது. உள்ளாரம்னா காஸ் எம் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்பா காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. டிவைல் தான் என்ன சொல்கிறோம், அந்த ஆங்கிள் வேல்யூ மைனஸ் பண்ண சொல்லிட்டோம். ஓகேவா, காஸ் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ இன்டு சைன் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா. இது ஈக்குவேஷன் 5. ஓகே, நெக்ஸ்ட் அதே சேம் நேரம் ஒய் பவர் என் மைனஸ் எக்ஸ் பர் எம் இந்த வேல்யூட ரெசிப்ரோக்கல் தான். அப்போ என்ன வரும் 1 பை எக்ஸ் பர் எம் ஒய் பர் என். இந்த ஒய் பர் என் மேலே போயிடும், அதே சேம் ஃபேக்டர் வரும். அப்போ நமக்கு எக்ஸ் பர் எம் ஒய் பர் எம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், இதை எடுத்து டிவைடில் போட்டுங்க. ஓகே, இதுக்கு என்ன சொன்ன ஷார்ட்கட்டு, இதுக்கு சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணு சொல்லிட்டோம். இப்போ என்ன வரும் காஸ் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் இருந்துன்னா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா. இது கொஞ்சம் ஹெவி லெவல் போனால் அவர் லென்த்தாக தேவை, ஜஸ்ட் இந்த இமேஜர் பார்ட்டு மட்டும் சிம்பிளாக மாற்றிங்க. ஓகே, இது ஈக்குவேஷன் 6 ப்ளஸ் 5 6 நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண நமக்கு மைனஸ் பண்ணோம். ஏன் மைனஸ் பண்ணுறோம், எக்ஸ் பர் எம் ஒய் பண்ணலாம் மைனஸ் ஒய் பர் என் எக்ஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃபேக்டர்ல இருந்து இந்த ஃபேக்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஒய் பர் எம் மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ண நமக்கு எது கேன்சல் ஆகும், நமக்கு காசு முடிஞ்சு. இந்த ஃபேக்டர் மட்டும் மைனஸில் போனால் இது மைனஸ் ஆகும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த டைம்ஸும் இந்த டைமும் கேன்சல் ஆகிடும் ஃபுல்லாக. அப்போ இது ஒரு ஐ சைன் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா, இது ஒரு ஐ சைன் எம் ஆல்பா 2 ஆல்பானா 2i m ஆல்பா மைனஸ் என் பீட்டா. தேர்ட் கொஸ்டினும் ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸ் பர் எம் ஒய் பர் என் ப்ளஸ் 1 பை எக்ஸ் பர் எம் ஒய் பர் என். ஃபஸ்ட்டு எக்ஸ் பர் எம் ஒய் பர் என் ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸ் வேல்யூ காஸ் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா ஹோல் பர் எம் இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் பர் என். இப்போ டிமா ஒருத்தர் உங்களால் அப்ளை பண்ணி காஸ் எம் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்பா காஸ் பீட்டா காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் பீட்டா. ஓகே, மல்டிப்ளிகேஷன் தான் என்ன சொல்கிறான், அந்த ஆங்கிள் வேல்யூ ஆட் பண்ணுங்க. அப்போ காஸ் எம் ஆல்பா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்பா ப்ளஸ் என் பீட்டா. ஈக்குவேஷன் 7. டிவைடில் நான் 1 பை எக்ஸ் பர் எம் ஒய் பர் எம் கண்டுபிடிக்கணும். ஒய் பர் எம் எக்ஸ் பர் எம் ஒய் பர் எம் முன்னாடியே கண்டுபிடிச்சிடும், டிவைட் போடுங்க. நெக்ஸ்ட் இது நான் ஷார்ட் என்ன சொன்னேன், இது ஐ இருந்தால் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் ஐ போட்டு ரிமைனிங் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் எழுதிக்கணும். இங்கெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஈக்குவேஷன் 8. இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம், எக்ஸ் பர் எம் ஒய் பர் எம் வந்து என்ன வரும், இந்த இதை ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ ஈக்குவேஷனு 7 8 என்ன பண்ணுறாங்க
அடிஷன் ஆட் பண்ணுறீங்க. அப்போ எக்ஸ் பர் எம் ஒய் பர் என் ப்ளஸ் 1/x பண்ணா இது எக்ஸ் பர் எம் ஒய் பர் என் வேல்யூ, இது 1/x பர் வேணும். அப்போ எது கேன்சல் ஆகும் நமக்கு? இந்த ஐ சைன் எம் ஆல்பம் இதுவும் இது ப்ளஸ் இது ஃபுல்லாக கேன்சல் ஆக தெரியுமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 times ஆஃப் காஸ் எம் ஆல்பா ப்ளஸ் எம் பீட்டா. ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா? இதுதான் நமக்கு 4th ஆன்சர். ஓகே, 5 mark question, very important. Thank you student.